இன்னைக்கு நாங்க டிவி தம்மாவும் ஐஸ்கிரீம் சாப்பிட போறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மக்கள், இன்னைக்கு எங்க நாங்க போறோம்னா பாட்டில் கடைக்கு தான் போறோம். பாட்டில் கடை தான், நீங்க தப்பா நினைக்காதீங்க. புதுசா ஓப்பன் பண்ணிருக்காங்க கும்பகோணத்துல. ஃப்ரோசன் பாட்டில்னு பாத்தீங்கன்னா இந்த பேப்பர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நியூஸ் பேப்பர்ல வந்துச்சு, வீட்டுல கிடைஞ்சி 99 ரூபா ஸ்டார்டிங் ஃப்ரம் 99 ரூபா. இந்த மாதிரி என்ன போட்டிருக்காங்க, மில்க்ஷேக்ஸ் அது மாதிரி ஐட்டம்லாம் 99 ரூபா ஸ்டார்டிங். வந்து சமையல் பாக்குறதுக்கு சில ஐட்டம்லாம் ஐஸ்கிரீம்லாம் வந்து 39 ரூபா போட்டுருக்காங்க. இதை பார்த்து தான் இந்த குழந்தை வந்து இந்த கடைக்கு போகணும் சொல்லி எங்க டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கு. அதுக்காக அந்த கடைக்கு நாங்க போறோம். ஓகேங்களா, வாங்க அப்படியே கடை எங்க போய் காட்டுறோம் உங்களுக்கு. பாருங்க. இந்த ஃப்ரோசன் பாட்டில் கடை எங்க இருக்குன்னா, அழகா வந்து இந்த ஹோட்டல் ராயாஸ் இருக்கு பாருங்க. இது மெயின் ரோடு வந்து போஸ்ட் ஆஃபீஸ் பக்கத்துல ராயாஸ். நேரா வந்து லெஃப்ட் எடுக்கணும் கரெக்டா. லெஃப்ட் எடுத்தோம்னா பக்கத்துல கரெக்டா வந்துட்டு போறேன். இங்க வர இதை வந்தாச்சுங்க ஃப்ரோசன் பாட்டில் கடைக்கு. நம்ம இந்த இதான் கடை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு. நம்ம வந்து இந்த கடைக்கா போவோம், வேற பாட்டில் கடைக்கு தான் போவோம். பிள்ளைங்க ஆசைப்படுறாங்க, அதனால போவோம் அப்படியே உள்ள. சாக்கோ லாபா உனக்கு இங்க உள்ள வந்து உட்காந்துச்சுங்க. பயங்கர கூட்டம் உள்ள பாத்தீங்கன்னா. இப்பதான் ஓப்பன் பண்ணிருக்காங்க, நல்ல ஆஃபர் போட்டுருக்காங்க நிறைய. வந்து உங்களுக்கு பாருங்க உள்ள பயங்கர கூட்டமா இருக்கு. அப்படியே கிச்சனுமே இந்த ஓப்பன் இதுல வந்து தான் செய்யறாங்க எல்லாமே. மிக்சி போட்டாங்கன்னா பயங்கர சவுண்ட் அப்படியே கரெக்டாக அடிச்சிட்டு இருக்கு. சவுண்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு உள்ள பாத்தீங்கன்னா லைட்டிங்ஸ் ஆம்பியன்ஸ்லாம் உள்ளே செம்மையா இருக்கு. அப்படியே உள்ள கொஞ்சம் பயங்கர கூட்டமா இருக்கு. வச்சு நாங்க அப்படியே ஓரமா ஒரு இடத்துல உட்காந்துருக்கோம். நம்ம டேபிள் இது வந்து பாத்தீங்கன்னா உட்காந்துருக்கோம். நானும் பாப்பாவும். ஹாய் சொல்லு பாப்பா, ஹாய் சொல்லு. பாப்பாவுக்கு வந்து சூப்பரா சாக்கோலாவா வித் ஐஸ்கிரீம் பாப்பாவுக்கு. எனக்கு பாத்தீங்களா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒன்று ஒய்ஃப் தான் ஆர்டர் பண்ணிருக்காங்க. அது வந்தோடனே காட்டுறேன் உங்களுக்கு, சரிங்களா? பாருங்க ஆர்டர் பண்ணிச்சு எல்லாமே 99 ஆஃபருங்க. இப்போ வந்து எல்லாம் பார்த்தீங்கன்னா 99 ருபீஸ், 99 ரூபா எல்லாமே. சாக்லேட் வெனிலா ஃப்ரிட்ஜி ஐஸ்கிரீம் வந்து. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாக்லேட் லாவா ஃப்ரிட்ஜி, சாரி பஜ்ஜி ஃப்ரிட்ஜின்னு சொல்லிட்டோம் பாருங்க. அடுத்த கிளாசிக் கோல்டு காஃபி எல்லாம் பார்த்தீங்கன்னா 99 ஆஃபர் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு எல்லாம். அதனால வந்து நிறைய ஐட்டம் வந்து இவங்கள்ட்ட இல்லை இப்போதைக்கு. ஆஃபர் வந்து 99 போட்டுருக்காங்க. அதனால சில ஐட்டம்லாம் எடுத்துட்டாங்க இப்போ வந்து 99. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளஸ் டேக்ஸஸ் 350 ரூபா வருது மொத்தம். பாப்பாவுக்கு சாக்கோலாவா வந்துருச்சு. அடுத்தது இது வந்து வெண்ணிலா பஜ்ஜி. இது வந்து கோல்டு காஃபி. 3 ஐட்டம் வந்துருச்சு பார்த்தீங்கன்னா. இது 3 பார்த்தீங்கன்னா 350 ரூபா. அதுவும் இப்போ வந்து ஆஃபராம் பார்த்தீங்கன்னா. ஓகே, இதான் சாப்பிடுங்க நீங்க. அப்பா கொஞ்சம் டேஸ்ட் பார்க்க விடுங்க. அப்பாட்டா டேய், அப்பாட்ட பாப்பா, அப்பா கொஞ்சம் விடு. அப்பா கொஞ்சம் பாருங்க. சரி ஓகே, நீ சாப்பிடுங்க. நம்ம வந்து வெண்ணிலா பஜ்ஜி சாப்பிடுவாங்க அப்படியே. உள்ள நட்ஸ்லாம் போட்டுருக்காங்க, செம்மையா இருக்கு அப்படியே. செம்மையா இருக்கு அப்படியே. இது சாக்லேட் சிக்கு. பாட்டில் சின்னதா இருக்கு, பெரிய பாட்டில் சூப்பரா இருக்கும். நிறைய சாப்பிடலாம். இப்ப வந்து ஆஃபர்ல போயிட்டு இருக்கு உங்களுக்கு. வெறும் 99 ருபீஸ் தான், வெறும் 99 ரூபா தான் உங்களுக்கு. இது பார்த்தீங்கன்னா வெண்ணிலா பிளஸ் நட்ஸ் எல்லாம் போட்டுருக்காங்க உள்ள. அடுத்த உள்ள அந்த சாக்லேட்டும் போட்டுருக்காங்க உங்களுக்கு. அதனால டேஸ்ட் செம்மையா இருக்கு நமக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா கிளாசிக் கோல்டு காஃபி. நம்ம எல்லாம் சாப்பிட்டதே கிடையாது, ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றோம். முறையா இருக்கு பாருங்க. உள்ள பீர் பாட்டில் மாதிரி இருக்குல்ல, சின்னதா இருக்கு. கத்துக்குது, பயங்கரமா கத்துக்குதுங்க. கத்துக்குது. உள்ள ஐஸ்கிரீட்லாம் போட்டுருக்காங்க, ஜில்லுன்னு இருக்கு அப்படியே. குடிக்கிறது செம்மையா இருக்கு. இது வந்து 99 ரூபா தான், ஆஃபர்ல போயிட்டு இருக்கு. அது இந்த ஆஃபர் வந்து ஒரு 4 நாளைக்கு தான் போட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் போயிட்டு பாத்தீங்கன்னா சீக்கிரம் வந்து ட்ரை பண்ணி பாருங்க.
நல்ல காஃபி லவர் வந்தாங்கன்னா செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐஸ் கட்டிலாம் இருக்கு பாருங்க, அப்படியே நுறையா இருக்கு பயங்கரமா. ஐஸ் கியூப்ஸ் அப்படிதான் சொல்லணும் போல இருக்கு. பாப்பா பாருங்க காலி பண்ணிட்டு அப்புறம் எப்படி பாப்பா இருக்கு? நல்லா இருக்கா? என்ன மீசையெல்லாம் முளைச்சிருக்கு உனக்கு? மீசை முளைச்சிருக்கு. இங்க பாருங்க, சாக்லேட் நல்லா சாப்பிடுவாப்பா. பாருங்க அதுக்குள்ள காலி ஆச்சுட்டாப்பா. இது மாதிரிலாம் பண்ணவே கூடாது சரியா? என்ன நல்லா இருக்கா சாக்லேட்டு? எப்படி இருக்கு? எப்படி சூப்பரா? ரொம்ப ஓவர்ப்பா நீ சரியா? சாப்பிடுங்க. மீசை முளைச்சிருக்கு உனக்கு, செமையா சாப்பிடுங்க. எனக்கா கொடுங்க. அப்பாவுக்கு அப்பாவுக்கு யாரப்பா பாருங்க ஃபுல்லா முக்காய் சாப்பிட்டாச்சு. கொஞ்சோண்டு டெஸ்ட் பார்க்க கொடுக்குது அப்படியே. செமையா இருங்க, நல்லா இருக்கு சாப்பிடுங்க. என்னது? இதுலயும் பாத்தீங்கன்னா உள்ள வந்து ப்ரௌனி எல்லாம் போட்டுருக்காங்க கொஞ்சம் அப்படியே. அதாவது சாக்லேட் ஃபிளேவர்ல செம்மையா இருக்கு. புரியுப்பா? டெஸ்ட் பாத்தீங்கன்னா கேன்பரின்னு சொல்றாங்க, அதாவது கேன்பரி பிளாஸ்ட் பண்ணாங்க. இதையும் குடிச்சு பாப்போம் எப்படி இருக்குன்னு. செம்மையா இருக்கு. உள்ள பாத்தீங்கன்னா என்னமோ பபுள்ஸ் மாதிரி போட்டுருக்காங்க அப்படியே, குடிக்கிறது செம்மையா இருக்கு. பிளாக்பெரி ப்ளூபெரி அது மாதிரி போல இருக்குது. அதே மாதிரி இந்த ஜாருக்கு சேர்த்தா காசு வாங்குறாங்க போல இருக்கு. அந்த ஜாரு அந்த கிளாஸ் எல்லாம் எடுத்து வந்துடலாம் போல இருக்கு வீட்டுக்கு. அதெல்லாம் ஃப்ரீ தான் போல இருக்கு. எல்லாமே எடுத்துடலாம். அங்கே வச்சுட்டு வேணா வச்சுட்டு வந்துடலாம் நம்ம வந்து. அதனால வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது சரிங்களா? நாங்கள் சிலது அப்படியே வீட்டுக்கு எடுத்து விட்டு பொறுமையாக சாப்பிட்றோம். நல்லா பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்டில் இந்த கடை இருக்குங்க. இங்கே பாருங்க, அது தஞ்சாவூர் மெயின் ரோடு தான். இது வந்து உங்களுக்கு ராயாஸ் கார் பார்க்கிங் ஆப்போசிட்ல இருக்குது கரெக்டாக வந்து உங்களுக்கு இந்த கடை வந்து. அதாவது உள்ள பார்த்தீங்கன்னா பயங்கர சத்தமாக இருக்குது. வெளியில் ஒரு தேவலாம் போல இருக்குது. ஆனால் இது மெயின் ரோடு பயங்கர சத்தமாக இருக்கும் உங்களுக்கு. நம்ம இந்த பாட்டில் என்னன்னா கேன்பரி பிளாஸ்ட் இது வாங்கணும், குடிக்க முடியல. சரி வீட்டுக்கு எடுத்து போய் கொண்டு முடிவு பண்ணியாச்சு. அப்படியே கொஞ்சம் எடுத்து போயிட்டு அம்மாலாம் இருக்காங்க, அம்மா சிஸ்டர்லாம் இருக்காங்க வீட்டில், அவங்கள்ட்ட கொடுத்துட்டு நம்ம மீதி குடிச்சிக்கலாம் சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.